Men don't cry. Men are meant to be brave. Women are meant to cook and clean the house and raise their children. ஒரு பையன் நிறைய பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா மிஞ்சி போனா இந்த மாதிரிலாம் பண்றது தப்புப்பா அவ்வளோதான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. இதே ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணா நாய்ஸ் கூட சகஜமா பேசி பழகினா செக்ஸ் ரிலேட்டட் டேபுவான டாபிக் பத்தி பேசினா இவ யார் கூடயும் படுக்க யோசிக்க மாட்டான்னு ஒரு மனநிலைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துருவாங்க. ஆல்ரெடி ஒரு நிறைய பேர் கூட செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் வச்சிருந்தா டே மச்சான் ஒரு சரியான தேவையாடா அது கூட தேவையில்லை. ஏற்கனவே 2-3 பேர் கூட பிரேக்கப் ஆகி இருந்தாலும் அதான் சொல்லுவானுங்க. இந்த மாதிரி இத்து போன பேட்ரியார்க்கியால ரியல் லைஃப்ல நடக்கிற பிரச்சனைகள் பத்தி பயங்கர ரியலிஸ்டிக்கா சொல்லியிருக்க படம் 2022ல ரிலீஸ் ஆன ஜாய்லாண்ட். இந்த படம் ஒரு பாகிஸ்தான் ஃபிலிம், உருது அண்ட் பஞ்சாபியன் லாங்குவேஜ் ஃபிலிம். தமிழ் டப்பிங்லாம் கிடையாது. கண்டிப்பா எல்லாருமே சப்டைட்டில் பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான படத்தில் நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் பேர் ஹைதர். இவர் இப்போதைக்கு வீட்டு வேலை செஞ்சுட்டு அண்ணியோட குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட கேரக்டர் பேசிக்கா சொசைட்டில சொல்லப்படும் ஆம்பளடாங்கிற மாதிரி இருக்க மாட்டாரு. ஸ்லைட்லி இன்ட்ரோவர்ட் அண்ட் ரொம்ப ஷையான பர்சன். நிறைய பயம் இருக்க ஒரு கேரக்டர். இவரோட ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க. இவரோட ஃபேமிலி ஒரு பயங்கரமான ஒரு பேட்ரியார்க்கியல் முஸ்லீம் ஃபேமிலி. அண்ணனும் அப்பனும் ஆல்ஃபா மேல் லூசு கூதிங்க. நீயும் நம்ம ப்ரோட்டகனிஸ்டும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஃபைனலி ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுற தியேட்டருக்கு பேக்ரவுண்ட் டான்ஸராக நம்ம ஹைதர் வேலைக்கு போகிறாரு. இங்கே ஒரு டிரான்ஸ் உமரோட இவருக்கு ஒரு காதல் ஏற்படுது. இதே டைமில் இவர் வேலைக்கு போகிறதால வீட்டு வேலையை பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லி ஹீரோவோட ஒய்ஃபை ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கு போகிறத நிறுத்தி வீட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துங்க ஒரு செம்மையான இன்டென்ஸான ஸ்டோரி தான் இந்த ஜாய்லாண்ட். டாக்டர் சைம் சாதிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆஸ்காரே கொடுத்தாலும் எனக்கு அதெல்லாம் பத்தாது. இந்த படத்தில் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், அவங்களோட டிப்ரெஷன், இன்செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே பேட்ரியார்க்கி தான் காரணமாக இருக்கும். பொண்ணுங்களை மட்டும் இல்லாமல் ஒரு பையனை கூட நிம்மதியாக வாழ விட மாட்டானுங்க. இந்த மாதிரி விஷயத்தை டச் பண்ணுறதே ரொம்ப வேறான விஷயம். அந்த படத்தில் இவ்வளோ சூப்பராக எந்த ஒளிவு மாதிரியும் இல்லாமல் பொலிட்டிக்கலி ராங்கா இல்லாமல் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அதிகத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பையனா என்னால் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே கடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சிங்லஸ் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே மனசு விட்டு ஓப்பனாக அழுதுட்டேன். இந்த படம் பார்க்கும்போது ஃப்ரீயாக அழக்கூட முடியல. நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் என்னை கொஞ்சம் பழைய ட்ராமாக்கள் ஞாபகப்படுத்தி விட்டதால் அழகத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஒரு ஆணாக இருந்து உங்ககிட்ட சோ கால்டு மேன்லினஸ் இல்லாமல் யாரு கூடயும் பேசாமல் பயத்தோடு இருந்ததால் உங்களை பொட்டன்னு சொல்லி திட்டிருக்காங்களா? ஒரு ஆண் சாஃப்டாக இருக்கிறதாலேயோ ஃபேமிலியோட ஒரு லீடராக இருக்க முடியாமல் போகிறதாலேயோ எந்த தப்புமே இல்லை. ஒரு ஃபீமேல் கூட லீடராக இருக்கலாம், யார் வேணால் லீடராக இருக்கலாம் ஃபேமிலியை லீட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது அந்த 8 வயசு குழந்தைக்கு தெரியாது. ஒரு அழக சின்ன பையனை எப்படி சொல்லி சமாதானப்படுத்துவீங்க? எங்கள் வீட்டில் என்ன பொட்டன்னு சொல்லி திட்டுவாங்க. வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பன் தான். சில நேரங்கள் எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் ஈஸியாக நம்மளோட நம்மள மாதிரி ஆண்களுக்கு சொசைட்டி வச்ச பேர் பொட்டை நமக்கு நிறைய கனெக்ட் ஆகும். பிளாட் இதோட நிறுத்தாம இன்னும் நிறைய பெண்கள் பேட்ரியார்க்கியால தினம் செத்துட்டு இருக்காங்கிறத சூப்பராக காட்டியிருந்தாங்க. வெளியில வேலைக்கு போய் பிடிச்சதை பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சா என்ன ஆகும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும், இதை விட தெளிவா காட்ட முடியாது. ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. அந்த வழியை நம்மளால உணர முடிஞ்சது. இப்போ டிரான்ஸ் உமனை நம்ம ஊர்ல எப்படிலாம் ட்ரீட் பண்றானுங்கன்னு ஓப்பனாக காட்டியிருந்தாங்க. உலகத்துல 2 ஜெண்டர் தான் இருக்குன்னு எவங்க சொன்னா? நான் எப்பவுமே அவங்க ஒரு அனதர் ஜெண்டர் பட் வித் யூனிக் லுக் அண்ட் கேரக்டர் தான் பார்த்துருக்கேன். பஸ்ஸில் அவங்க வரும்போது மட்டும் லைட்டாக பயமாக இருக்கும். பட் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே அவங்கள ஒரு அனதர் ஜெண்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். யாருமே பண்ணுறது இல்லை. பட் டேரக்டர் ஒரு டிரான்ஸ் உமனோட சைடை காட்டி அவங்களோட ரொமான்டிக் அண்ட் பர்சனல் லைஃப், அவங்க பணத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், ஏன் அப்படி இருக்காங்க, சொசைட்டி அவங்கள என்னவாலாம் மாற்றுது, ரொம்ப சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. எனக்கு படத்தில் நிறைய சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரொம்ப பிடிச்ச சீன்னா பாலில் செக்ஸியாக ட்ரெஸ் போட்டுட்டு ஆடிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் அப்யூஸ் பண்ணுவான். இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, பாலில் டான்ஸ் ஆட பொண்ணுங்க, ப்ராஸ்டியூட்டாக இருக்கவங்க, செக்ஸை பற்றி பேசுறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவ யாரு கூட படுக்க யோசிக்க மாட்டான்னு ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்படி அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டு அந்த பொண்ணு நோ சொல்லிட்டா, இவளே ஒரு தேவடியா இவன் ஏன் என் கூட படுக்க மாட்டான்னு அவனோட மேல் ஈகோ டச் ஆயிடுது. யாரா வேணா இருக்கட்டும், அவங்க நோன்னு சொன்னா நோ தான். அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இப்படிலாம் பேசுறாங்க, அதுக்காக யார் கூட வேணா படுப்பான்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். எனக்கு இந்த விஷயத்த சொல்ற மாதிரி தான் அந்த ஒரு சின்ன சீன் தோணுச்சு. படத்துல நடிச்சவங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டிட் த எக்ஸ்ட்ரீம் பெஸ்ட் ஜாப். மியூசிக்லாம் ரொம்ப சோல்ஃபுல்லா சூப்பரா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி வாஸ் டார்க், கிரிட்டி, அன்கம்ஃபர்டபுள், சில நேரங்கள்ல கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவுமே இருந்தது. இந்த படத்தெல்லாம் பார்க்காம விட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். ஃபைனலாக உமன்ஸுக்கு ஃப்ரீடம் கொடுங்கன்னா நான் சொல்ல வரல. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க நம்ம யார்? ஸோ நம்ம சூத்த மூடிட்டு நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருந்தால் தே வில் டு வாட் எவர் தே வாண்ட். எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, உமன்ஸ் யாராக வேணா இருக்கட்டும், வயசானவங்க, அம்மாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராக வேணா என்ன ரிலேஷன்ஷிப்பில் வேணா அவங்க கூட இருக்கட்டும், பட் லெட் தெம் டு வாட் எவர் தே வாண்ட். அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. காலங்காலமாக அவங்களோட ஃப்ரீடம் தான் நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கோம்.
let them choose whatever they want to be, let them choose whatever they want to do, let them choose who they want to have sex with, let them choose if they want to get married or not, let them choose if they want to raise a child or not, let them choose whatever they want. Finally I want to say sorry because கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணதுக்காக சாரி இல்லை, பட் எல்லா கெட்ட வார்த்தையுமே பெண்களோட உடல் உறுப்புகளை பேஸ் பண்ணியே இருக்கு. எதையுமே அதை மீன் பண்ணி சொல்லலை, பட் ஸ்டில் நம்ம ஊரில் பெருசாக எந்த கெட்ட வார்த்தையுமே இல்லை. எல்லா கெட்ட வார்த்தைகளுமே பெண்களோட உடல் உறுப்புகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ புதுசாக ஏதாவது கெட்ட வார்த்தை வந்தால் நல்லாயிருக்கும். Yeah, I am sorry for that. So yeah, that's it for today. Fuck patriarchy.